Good morning, everyone. I am Lavanya from 2nd BCA. Alligation and mixture. Introduction. Mixture. Mixing of two or more than two type of quantities gives us a mixture. அதாவது ஒன்று ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட குவான்டிட்டிஸை வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது வந்து மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ் ஆர் ரேஷியோ. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது இது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒன்று பர்சன்டேஜாவோ இல்லை ரேஷியோவாவோ நமக்கு கிடைக்கும். பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 20% ஆஃப் சுகர் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணவும் அப்படிங்கிறப்போ 20% அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ ஒரு சொல்யூஷன் ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர் சச் தட் சுகர் இஸ் டு வாட்டர். அதாவது சுகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சுகர் ஈஸ் டு வாட்டர், ஈஸ் டு அப்படிங்கிற சிம்பிள் நம்ம ஃப்ராக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சுகர் வந்து ஒன்னும் வாட்டரை வந்து 4 அப்படின்னும், அதாவது 4ல் ஒரு பங்கு வந்து சுகர் அப்படின்னு. நெக்ஸ்ட் அலிகேஷன். Alligation is a rule which is used to solve the problem related to mixture and its ingredients. அதாவது அலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ரூலு எதுக்கு அப்படின்னா அந்த மிக்சரையும் அந்த இன்க்ரீடியன்ஸையும் ரிலேட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணி ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இட் இஸ் த ரூல் தட் எனேபிள் அஸ் டு ஃபைண்ட் த ரேஷியோ இன் 2 or more ingredients that given in the price must be mixed to produce the mixture of desired price. அதாவது அலிகேஷன் அப்படிங்கிறது தான் அது ஒரு டூல் மாதிரி. நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து இவ்வளோ கலந்துருக்கு, இவ்வளோ கலக்கலை, இதுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த டிசையர்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அலிகேஷன்னால நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். Alligation rule என்னன்னா when two elements are mixed to make a mixture and one of the element is cheaper and the other one is costlier, then mean price is CP of mixed per unit குவாலிட்டி. அதாவது அலிகேஷனோட ரூல் அப்படின்னா என்னன்னா இப்போ 2 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அதில் ஒரு எலமெண்ட் வந்து சீப்பராகவும் இன்னொரு எலமெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னா அதோட மீன் ப்ரைஸ் வந்து இங்கே சிபி, அந்த மிக்சரோட பர் யூனிட்டோட காஸ்ட் குவான்டிட்டி என்னவோ அதுதான் வந்து இங்கே சிபி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே கொடுத்துருக்க ரூலை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னா cheap quantity is to costlier quantity. For example, D minus M is to M minus C. இப்போ first question பார்த்துக்கலாம். Simple alligation rule problems என்னன்னு பார்க்கலாம். First one, in what ratio must be grocer mixed two variety of pulses costing rupees 15 and 20 per kg respectively so as to get a mixture worth rupees 16.50 kg. அதாவது இப்போ ஒரு grocer mixer வந்து 2 variety of pulsesல வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து 15 rupees, இன்னொன்று வந்து 20 rupees ஒரு கேஜி. அதாவது ஒரு கேஜி வந்து ஒரு பல்சஸ் வந்து 15, இன்னொரு பல்சஸ் வந்து 20. அப்போனா அந்த மிக்சர் வந்து 16.50 கேஜி வரத்துக்கு வரணும். ஒரு கேஜிக்கு 16.50 அப்படின்னா என்னவா இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீன் வேல்யூ வந்து 16.5, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 20யை 16 - 5, அதாவது 20யை 16 - 5ஆலையும் 16 - 5 15ஆலையும் மைனஸ் பண்ணணும். 20யை 16 - 5ஆல் மைனஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 16யை 15ஆல் மைனஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா 3.5 கிடைக்கும். 20யை 16 - 5ஆல் மைனஸ் பண்ணோம்னா 3.5, 16 - 5 15ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 7:3. 3.5 is to 1.5 அப்படிங்கிறது 7:3 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து A 3:7, C 7:3. நெக்ஸ்ட் second one, find the ratio in which rice at 7.20 kg be mixed with the rice at 5.70 kg.
to produce a mixture worth 6.30 a kg. அதாவது ஒரு ரைஸ் வந்து 7.2 kg rupees 7.20 ஒரு kg, இன்னொரு ரைஸ் வந்து 5.70 ஒரு kg. இப்போ வந்து இது ரெண்டும் சேர்த்து 6.30 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 7.20 இருக்க ரைஸும் 5.70 இருக்க ரைஸ்லையும் வந்து மீன் வந்து இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க 6.30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க 6.30ஓட 7.20வையும் ஈச் 2 சிம்பிள் போட்டுட்டு 6.30ஓட 5.70வையும் நமக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.9. 7.20வை 6.30வால் மைனஸ் பண்ணோம்னா 0.9 கிடைக்கும். இஸ் டு 6.30வை 5.70ஓட மைனஸ் பண்ணோம்னா 0.6 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3:2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி, நமக்கு ஆன்சர் வந்து 3:2. நெக்ஸ்ட் ஒன், a mixture contains 88% of sulfur, another mixture contains 70% of sulfur. In order to get 84% of sulfur, in what ratio this must be mixed? அதாவது ஒரு சல்ஃபர் வந்து 88 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு சல்ஃபர் வந்து 70% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு மீன் வந்து 84 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் பர் த ரூல் நமக்கு கொடுத்துருக்க திங்கை வந்து நம்ம லைக் ஆன்சரோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 84ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து சி 7:4. ஸோ 80ஆல் 84%, தென் 70ஆல் 84%, நம்ம 88ஆல் 84%, 70ஆல் 84% நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 7:4. நெக்ஸ்ட், in what ratio must a mixture of 30% of alcohol strength be mixed with the 50% of alcohol strength so as to get the mixture of 44% of alcohol strength? அதாவது ஒரு ரேஷியோவில் 30% of alcohol வந்து 50% of alcoholோட கலந்துருக்கு அப்படின்னா 40% of alcohol கிடைக்கணும், 45% of alcohol கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆல்கஹாலோட ரேட்டிங்ஸ் வந்து 30% and 50%. அப்போனா மீன் வந்து 45%ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 50லேருந்து 45வையும் 45லேருந்து 30யும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 5:3. அதாவது 50 - 45 வந்து 5, 45 - 30 வந்து 15. ஸோ 5:15. இப்போ 5:15 வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1:3. ஸோ பி 1:3. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், a can contains 40 liters of milk at rupees 3.5 per liter. How much water must be added to can so that the cost of milk reduced to 2 per liter, rupees 2 per liter? இப்போ வந்து ஒரு கேன்ல வந்து 40 liters of milk வந்து 3.5 per liter அப்படின்னு இருக்கு. இப்போ எவ்வளோ வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணா அது rupees 2 per liter-ஆ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து மில்க் வந்து 3.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ரெடியூஸ்டு ப்ரைஸ் வந்து rupees 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷியோலேருந்து 3.5-ஐ 2ஆல் மைனஸ் பண்ணிட்டு நமக்கு செகண்ட் ஒப்பீனியன் இங்கே கிடையாது, அதனால 2-வை வந்து 0வால் மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு அப்போ வந்து 2-வை வந்து எந்த ஒரு நம்பரை 0வால் மைனஸ் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 3.5-வை வந்து 2வால் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 ஈஸ் 2 போட்டுட்டு 2 - 0 வந்து 2 தான். ஸோ 3:4. இப்போ வாட்டர் வந்து 40 × 4/3 அப்படின்னா நமக்கு -4 நம்ம பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த